வாங்க இன்றைக்கி எக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசுமதி அரிசி இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 3/4 கப்பு வரும், ஒரு டம்ளர். இதை நாம் அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் புது அரிசியாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். பழைய அரிசினா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன தக்காளி, முந்திரி ஒரு 4-5, அந்த நட்சத்திர சோம்பு, கடல் பாசி, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை ஒரு சின்ன பீஸு. அரைக்கிறதுக்கு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 6 பீஸு, ஒரு சின்ன பட்டை, கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் 2, அதோட சும்மா ஒரு 4-5 கொத்து புதினா, அதே அளவு கொத்தமல்லி. இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காரத்துக்கு 2 மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நீங்கள் மிளகா பொடியும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாய் வேணாலும் வச்சு அரைச்சிக்கலாம். பிரியாணி தாளிச்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கு எடுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் வேணுன்னா நீங்கள் வரமிளகாய் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை அரைக்கிறதுனால சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியில் பாதி வதங்கிடுது. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டு போட்டுடலாம். இந்த மிக்ஸி நாம் அரிசிக்கு அளக்கிற தண்ணியோடு கழுவி ஊற்றிக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுது. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் பத்தலினாலும் போட்டுக்கலாம். இதில் முட்டை உள்ளே போட்டுடலாம். ஒரு 3 பக்கம் இப்படி கீறி போட்டுருங்க, அப்போ தான் உள்ள மசாலாலாம் உள்ளே பிடிக்கும். நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது தான் லெமன் புளியணும். சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன். நான் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் தான் வந்தது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது.